உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. யோபுவின் எதிர்மறையான வார்த்தைகளும் தேவனுடைய நேர்மறையான செயல்களும். எதிர்மறையா பேசினா எதிர்மறையா நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா உண்மை அதுவே கிடையாது. நீ எவ்வளவு எதிர்மறையா பேசினாலும் உன் வாழ்க்கையில் நேர்மறையா தான் நடக்கும். அவருடைய திரு உள்ளம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனாலதான் அவரையுடைய உண்மையான உள்ளத்தை, தேவனுடைய உள்ளத்தை அறியாததுனால இவர்கள் வேறு விதமாய் தேவனை சித்தரித்தார்கள். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து பவுலை பார்த்து சொல்றாரு, பவுலே, இந்த கிருபையின் அழைப்புனா என்னன்னா, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திரு உள்ளத்தை அவர்கள் அறியாத அளவு உனக்கு அறிவிக்க போகிற. உங்கள் அப்பா கிறிஸ்டினாக இருக்கலாங்க, உங்கள் தாத்தா கிறிஸ்டினாக இருக்கலாம், உங்கள் அம்மா பைபிள் உமனாக இருக்கலாம், உங்கள் பாட்டி வந்து பெரிய ஒரு பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். உங்கள் பரம்பரையில் எவனும் கடவுளை அறியாத அளவு கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். ஆமென் சொல்லுவோம். முன்னோருடைய தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். ஐயா, அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டனே, அதனால் கொன்னே விடுவேன். முன்னமே தெரிந்து கொண்டார். ஆமென். முன்னமே தெரிந்து கொண்டார். முன்னோருடைய பிதாவின் தேவனின் திருவுள்ளத்தை அறியவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் நீதிபரரை தரிசிக்கவும் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவனுடைய திருவுள்ளத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பூமியில பயமே இல்லாம வாழ்வீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். எப்படி வாழ்வீங்க சொல்லுப்பா, எப்படி வாழ்வீங்க? பயமே இல்லாம வாழ்வீங்க. ஆமென். அதனால தான் இன்றைய செய்தியின் தலைப்பில் இன்றைக்கு ஏற்கனவே இப்போ பல விஷயங்களை தேவனுடைய கிருபைனா என்னன்னா, தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்வது. கிருபையோட ஒரு டைமென்ஷன் என்னன்னா, கடவுளுடைய அவர் ஹார்ட் உண்மையிலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. உண்மையிலே ஒரு ஹார்ட்டில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஒரு தடவை கை தட்டுறீங்களே, அவருக்கு நல்லா கை தட்டுங்க. ஆமாம், யாராவது 4 பேர் எந்திரிச்சு நல்ல சொல்லிட்டு உட்காருங்களே, 4 பேர். ஹல்லேலூயா, ஆமென். காட் பிளஸ் யூ. யோபுவின் எதிர்மறையான எண்ணங்களும் எல்லாம் சொல்லுங்க, அல்லது யோபுவின் எதிர்மறையான வார்த்தைகளும் தேவனின் நேர்மறையான செயல்களும். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். யோபுவின் எதிர்மறையான வார்த்தைகளும் தேவனுடைய நேர்மறையான செயல்களும். எதிர்மறையா பேசினா எதிர்மறையா நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா உண்மை அதுவே கிடையாது. நீ எவ்வளவு எதிர்மறையா பேசினாலும் உன் வாழ்க்கையில் நேர்மறையா தான் நடக்கும். எடுத்துக்காட்டு, ஏகப்பட்ட எடுத்துக்காட்டு இருக்கு. யோபுவின் எதிர்மறையான வார்த்தைகளும். யோபு வந்து ஒரு சூப்பரான புக்கு. யோபு புக்கை இந்த பூமியில எவன் வேணாலும் திரும்ப வாசிப்பான். ஒரே ஒருத்தங்க மட்டும் திரும்ப வாசிக்க ரொம்ப வெக்கமா இருக்கும். யார் அது? யோபு. ஒரு தடவை வாசிக்க சார், நீங்க என்ன பேசுறீங்க? விடியா 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 ஏதோ பேசிட்டேன் கேனத்தனமா. இல்லை நீங்க வாங்க யோபு, ஹலோ மிஸ்டர் ஜோப் வாங்க, இதை கொஞ்சம் வாசிங்க. நீங்க பேசுனதுனா ரொம்ப அருவருப்பா இருக்கு. நான் எதிர்மறையா பேசினேன், அப்புறம் தேவன் அவர் நேர்மறையா செஞ்சார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஏதோ ஒரு வார்த்தை எதிர்மறையா பேசிட்டேன் சார், எதிர்மறையா நடந்துருமா சார்? இல்ல. மதம் மனிதனை எப்படி இருக்க வேண்டும் என்று அவனுக்கு போதிக்கிறது.
கிருபையோ தேவன் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு போதிக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்த உடனே அங்க மத கூட்டமா அல்லது தேவனுடைய ஸ்தலமான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசும்போது அங்கே மதம் ஆளுகை செய்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை பேசும்போது அது கிருபையாயிருக்கிறது. அதுதான் கிருபையின் உபதேசமாயிருக்கிறது. எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்போது எதிர்மறையானது நடக்கிறது என்பதை இதுவரை நாம் கேட்ட போதகம். ஆனால் நீங்கள் எதிர்மறையாய் பேசினாலும் தேவன் உங்களுக்கு நேர்மறையானதை மட்டுமே செய்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய பெயர் ஐ ஆம் தட் ஐ ஆம். நானாகவே இருக்கிறேன். ஆமேன். யோபு, நீயா இருக்கிற, நானா இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே